கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து, அவருடைய செய்தியை இந்த காலை நேரத்தில் கேட்கும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, லேவியராகமம் 26:6 தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And I will give peace in the land. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கென்று பார்த்து வைத்த அந்த அழகான தேசத்தை ஆண்டவர் கொடுத்து அதில் சொன்ன வார்த்தை, இந்த தேசத்திலே நான் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவேன். நான் சமாதானத்தை தருவேன், இந்த தேசத்துல சமாதானத்தை தருவேன். பாருங்க, ஆண்டவர் மட்டுமே நமது வாழ்க்கையிலே நாம் வாழுகிற இடத்துல சமாதானத்தை தர முடியும். பாருங்க, இன்னைக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் குழப்பங்களும் போராட்டமும் தான் நிறைந்திருக்கிறது. திருச்சபைகளிலே குழப்பங்கள், குடும்பங்களிலே குழப்பங்கள், வேலை ஸ்தலங்களிலே குழப்பங்கள், எங்கு பார்த்தாலுமே குழப்பங்கள். நான் சில நாட்களுக்கு முன்புதான் ஒரு சகோதரை சந்தித்தேன். அவர் சொன்ன வார்த்தை, ஐயா, நான் இதுவரைக்கும் உண்மையா உழைத்து கொண்டிருக்கிறேன், ஆனா அதிகமான போராட்டம் நிறைந்த ஒரு இடமா என்னுடைய இடம் இருக்கிறது. பொறாமையும் வைராக்கியமும் தீமையும் நிறைந்த ஒரு இடமாய் எப்பொழுது என்னை அழிக்க வேண்டும் என்று எழுந்து நிற்கிற ஜனங்களைத்தான் நான் பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். ரொம்ப வேதனையா சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொடுங்க, ஆண்டவருக்காக உண்மையாய் நம்ம வாழுவோம் என்று அர்ப்பணிக்கும் போது உலகத்தில் அநேக பாடுகள் தான் நமக்கு வருது, அநேக போராட்டங்கள் தான் நமக்கு வருகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ இருக்கிற இடத்துல, உன் தேசத்துல, உன்னுடைய குடும்பத்திலே, நீ வேலை ஸ்தலங்களிலே, உன்னுடைய திருச்சபைகளிலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சமாதானத்தை தருகிற ஆண்டவர், அவர் சமாதான பிரபு. கவலைப்படாதீர்கள். இந்த காலையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? வேலை ஸ்தலங்களில போராட்டத்தை சந்திக்க முடியாதபடி சோர்ந்து காணப்படுறீங்களா? குடும்பங்களில சமாதானம் இல்லாதபடி உடைந்து போய்விட்டதே என்று சொல்லி வேதனையோடு காணப்படுறீங்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன். நிச்சயமா ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்வார். நாம் இருக்கிற இடத்துல, வாழுகிற இடத்துல, நாம் சந்திக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு விசேஷித்த சமாதானத்தை நிச்சயமாய் நம் நிமித்தமாக அங்க பெறுவார். நம்ம வாழ்க்கை இந்த நாள் முதல் சமாதானமாய் மாறப்போகிறது. இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை கரம் நம்மை தாங்கி பலப்படுத்தும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே சமூகத்திலே காத்திருக்கிறோமே, தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரேன். நீ வாக்கு மாறாத ஆண்டவரப்பா, எங்களுக்காக சமாதானத்தை உருவாக்க வேண்டுமா? இந்த காலை நேரத்தில் ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபை சமாதானம் எங்களுடைய ஸ்தலத்தில, நாங்கள் வாடுகிற இடத்துல, எங்கள் திருச்சபைகளில, எங்கள் குடும்பங்களில, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்பட இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.